அப்ப 2026 எப்படி சார் நம்ம எதிர்பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல்? ஏதாவது சடன் சர்ப்ரைஸ் இருக்கலாம். புதிய கட்சிகள் இப்போ விஜய் வர இதுக்கு இடையில நடக்க போற நிகழ்வுகள்னு ஒன்று இருக்குல்ல. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் அரசியல் கம்முன்னா இருக்கும் இல்லையா? அரசியலுங்கிறது ஒரு ஆர்ப்பரிக்கும் கடல் மாதிரி ஏதாவது அலையலையாக வந்துட்டு தான் நமக்கு பிரச்சனை வந்துட்டு. அதில் மக்கள் மூடெல்லாம் எப்படி மாறும், திமுக எதிர்ப்பாக அது எப்படி மாறும், எதிர்ப்பாக எப்படி அதை மாற்றணும், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் தானே எங்களுக்கு சவால். எங்கள் வேலை பிஜேபிக்குள்ளே தான், திமுக எதிர்த்து தான். அதில் அதிமுக அந்த பயணத்தில் வர்றாங்களா வரலையான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதை முடிவு பண்ண வேண்டிய தேசிய தலைமை தான். தமிழ்நாட்டில் யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்பவர் அண்ணாமலை இல்லை, தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும். இது அண்ணாமலை ஒத்துக்கிட்டு பல இடங்களில் பேசுனது தான் நான் சொல்கிறேன். அதை பற்றி கருத்து சொல்கிற இடத்துல அண்ணாமலை இருக்கார், ஸ்ட்ராங்காக கருத்து சொல்கிறார், வேண்டான்னு சொல்கிறார். கட்சிக்குள்ளேயே வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க, தப்பு இல்லை. கட்சிக்குள்ளே வேணும்னு சொல்கிறவங்க வேணாம். இது எல்லாத்தையுமே மத்திய தலைமை பரிசீலித்து அவங்க வேணுமா வேணாமான்ற முடிவு அவங்க தான் எடுக்க போகிறாங்க. மோடி தாங்க எடுக்க போகிறாரு ஃபைனல் டிசிஷன், அமித்ஷா தான் எடுக்க போகிறாரு, நட்டா தான் எடுக்க போகிறாரு. அப்போ யார் தலைவரும் அவங்க எடுப்பாங்க, இப்போ நட்டா, அதனால சொல்கிறேன். அப்போ இவங்க தான் முடிவு எடுக்க போகிறாங்க, கூட்டணி வேணுமா வேணாமா. ஏன்னா கூட்டணின்றது என்டிஏன்றது இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை தி சென்ட்ரல் லீடர்ஷிப். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு என்டிஏ கிடையாது, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இப்போ நாளைக்கு புரந்தரேஸ்வரி அம்மா இருக்காங்க, அவங்க வந்து ஆந்திராவோட தலைவர், பிஜேபி மாநில தலைவர். பவன் கல்யாணம் வேணாம் வெளியில் அனுப்பிச்சிடலாமா? நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, பவன் கல்யாணம் வெளியில் அனுப்புகிறோம். மகாராஷ்டிராவில் இருக்கிற பிஜேபி தலைவர் வந்து சிவசேனா வெளியில் அனுப்பிச்சிடலாமா? ஆனால் பவன் கல்யாண் வேண்டான்ற ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனை, கருத்தை புரந்தரேஸ்வரி அம்மா சொல்லலாம். ஜனநாயகத்தில் வந்து ஃபிக்ஸ் ஒரு எனிமி ஃபஸ்ட்டுங்கிறது தான் அரசியல் பாடமாக இருக்கணும். ஹூ இஸ் ஒரு எனிமி? ஏடிஎம்கேக்கு எனிமியாக இருந்தாங்க. பிஜேபியாக உங்களுக்கு எதிரின்னு கேட்குறேன் நான். இப்போ எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சது யார் சொல்லுங்க? யார் சேர்த்து வச்சது யார்? பிஜேபி தானே. கவர்னர் வந்து வித்யாசாகர், 2 பேரையும் கை குலுக்க வச்சாரா இல்லையா? 5 வருஷம் இந்த ஆட்சி இருந்ததுக்கு யாரை காரணமாக சொல்லி? தமிழ்நாட்டுக்கு அதிகமான எடப்பாடி என்ன கோரிக்கை டெல்லி போனாலும் சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையும் மோடி தானே. ஒரு இடத்துலையாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கு அநீதி இழைச்சிருச்சு, இந்த அரசாங்கத்தினால எங்களுக்கு நன்மை இல்லைன்ற ஒரு 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 ரிபல் வாய்ஸ் எனக்காவது ஏடிஎம்கில் வந்திருக்கா 5 வருஷம்? இல்லை. இப்போ அப்படி அரசாங்கம், அப்படி ஒரு கட்சி, அதையே நீங்கள் இப்படி ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி இஃப் யூ ஃபைண்ட் ஃபால்ட் வித் அண்ணாமலை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இஃப் யூ ஃபைண்ட் ஃபால்ட் வித் அண்ணாமலை, யூ டாக் டு தி லீடர்ஷிப், சென்ட்ரல் லீடர்ஷிப், தே ஆர் அவைலபிள் ஃபார் யூ. ஏங்க நீங்கள் நினச்சா நரேந்திர மோடி பார்க்க முடியாதுங்களா ஐயா? எடப்பாடி ஐயா நீங்கள் போய் அமித்ஷாவோட பேச முடியாதுங்களா ஐயா? பேசுங்க ஐயா, பேசி இங்கே பாரு, நான் பிஜேபி விரும்புகிறேன், ஆனால் ஒரு சூழ்நிலை வந்து நெகட்டிவாக ஒரு மாதிரி ஒரு ஆன்டகனிஸ்டிக் சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு, இது நல்லதில்லை, அது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர போய் பேசிட்டு வரல. என்ன ஃபோனில் பேசுங்க சாமி, நேரில் வேண்டாம். ஏன் பேசலை? ஏன்னா நீங்களே அதை விரும்புகிறீங்க. இல்லை பழைய தூக்கி கூட்டணி வரலன்றா உடனே பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போடாதீங்கன்றக்காக சொல்கிறேன். அவர் கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறார், அவ்வளோதான். ஒரு பிரச்சனை நான் சொல்லவா? நீங்கள் அண்ணாமலைன்னே இப்போ அந்த சிங்கிள் இதுலேயே திங்க் பண்ணாதீங்க. இந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு எடப்பாடி நினைக்கிறார். பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துட்டா நாளைக்கு வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ திமுகவில் முரண்டு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டா நம்ம பலம் கூடும்னு நினைக்கிறார். பிஜேபியோட இருக்கிறதாவே காமிச்சுக்கிட்டு அவங்க எப்பயுமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறார். இவர் இருக்க மாட்டாரு, பிஜேபி ஒரு விரும்பல, அந்த கூட்டணி வேண்டான்னு சொன்னா ஈவன் சீமான் கூட எதிர்காலத்தில் வரலாம். அதெல்லாம் எலெக்ஷன் வரும்போது சரியா